முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலி சிறைக்குள் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. இன்று ஜூன் 5ஆம் தேதி கொழும்பு பத்திரமுல்லையில் அந்த கட்சியின் தலைமையகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சமன் பிரிய ஹேரத், சம்பத் அத்துகுர்லா ஆகியோர் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர். மேலும் முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலி நீதிமன்றத்தில் பிணை கோரியிருந்த போது அவர் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்று இரு புகழ்பெற்ற ஜனாதிபதி சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த கால மக்கள் போராட்டங்களில் தீவிரமாக பங்கெடுத்தவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட போது கூட அவர்களுக்கு எந்தவொரு உடல் ரீதியான சித்திரவதைகளும் செய்யப்படவில்லை. ஆனால் சுரேஷ் சாலிவுக்கு இவ்வாறு நடந்திருக்குமாயின் அதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட தற்போதைய அரசே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். புலம்பெயர் தமிழரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை ஜனாதிபதி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர்.